Hi guys, welcome back. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா இந்த கேமுக்காக ஏதாவது ஒரு சின்ன அப்டேட்டாக அந்த கம்பெனிக்காரங்க கொடுப்பாங்க வெயிட் பண்ணிப்போம். ஸோ அதுக்கு இன்னைக்கு ஒரு பீட்டா வெர்ஷன் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த கேம் வந்து பிளே ஸ்டோர்ல அவைலபிள் இருக்குனாங்க. நான் சொல்ற கேம் என்ன உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பேட்டில் கிரவுண்ட் மொபைல்ஸ் இந்தியா, சரிங்களா? ஸோ இந்த கேமோட சைஸ் இது எப்படி இருக்கு, கேம் பிளே இது வந்து பீட்டா வெர்ஷன் நல்லான்னு பார்த்தவங்க வந்து ஒரு சில ரிவ்யூ சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோ நான் சொல்ல போறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்க. தென் இன்னொரு விஷயம், உங்களால ஒரு மெயில் ஆகட்டும் இல்ல ஒரு மெசேஜ் ஆகட்டும், நீங்க ஒரு 3 மாசம் கழிச்சு ஒருத்தவங்களுக்கு மெசேஜ் அனுப்பணும்னு வைங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சும்மா நம்ம ஆர்டினரி ஒரு பர்த்டே மெசேஜ் எல்லாம் அனுப்பணும்னா ஷெட்யூல் பண்றதுக்கு அவங்க வாட்டர் ஒரு விஷயத்தை தேடும். வாட்டர் விஷயத்தை தேடி அதுக்கப்புறமே அவங்களுக்கு கரெக்டா அந்த 12 o'clock அவங்களுக்கு அந்த மெசேஜ் போற மாதிரி எல்லாம் நம்ம வாட்ல தான் ரெடி பண்ணுவோம். ஆனா ஸ்லாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து இருக்கு, சரிங்களா? அந்த அப்ளிகேஷன்ல நீங்க ஏதோ ஒரு மெசேஜோ ஒரு மெயிலோ போட்டீங்கன்னா 120 days கழிச்சு கூட உங்களால கரெக்டா அக்யூரேட்டா அந்த டேக்கு மெசேஜை நீங்க ஷெட்யூல் பண்ண முடியும், சரிங்களா? மெசேஜ் மட்டும் இல்லாம மெயில் கூட உங்களால ஷெட்யூல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி சொல்லியிருக்காங்க. சோ அத பத்தி இந்த வீடியோ நம்ம பார்ப்போம். சோ வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ நம்ம கண்டென்ட் குள்ள மூவ் ஆனோம். Alright guys, so Battleground Mobile India approximately 6.6 GB size அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பீட்டா வெர்ஷன் தான் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த கேம் ஏர்லி ஆக்சஸில் தான் இருக்குது, நீ அஃபிஷியல் லான்ச் வரல. அஃபிஷியல் லான்ச் எப்போங்கிற டேட்டும் அந்த Battlegrounds Mobile India கிராஃப்டான் கம்பெனி ரிவீல் பண்ணல, சரிங்களா? ஓகே ஃபைன். தோஸ் ஹூ ப்ரீ ரெஜிஸ்டர் கேன் கிளைம் ரிவார்ட்ஸ். ஸோ நீங்கள் ப்ரீ ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரிவார்டு கண்டிப்பாக கிளைம் பண்ணிக்கலாம். செகண்ட் திங். தேர்ட் திங் என்ன அப்படின்னா, Battleground Mobile Indiaவில் அக்கௌண்ட்டை நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பப்ஜி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த பப்ஜி அக்கௌண்ட்டோட ஐடியோ பாஸ்வேர்டு உங்களுக்கு ஞாபகம் இருந்தாலே போதும், நீங்கள் லாகின் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தேர்ட் திங், ஓகேங்களா? ஸோ ஃபோர்த் திங் அவங்க சொல்கிறாங்க என்னென்னா, இந்த பப்ஜி கேம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த Battleground Mobile Indiaவும் இந்த பப்ஜி கேமோட இன்டர்ஃபேஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும்னு இந்த கம்பெனி சொல்லியிருக்காங்க. சின்ன சின்ன மைனர் சேஞ்சஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம், லைக் கேரக்டர் கஸ்டமைசேஷன், வெப்பன் கஸ்டமைசேஷன், லூட்டு, அப்புறம் இனி நிறைய இருக்குது, சரிங்களா? ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க, சரிங்களா? ஓகே, ஸோ இந்த கேமோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே கிராஃப்டான் ஓப்பன் ஆகும்போது நம்மளோட இந்தியன் ஃபிளாகோட சிம்பிள் வந்து உங்களுக்கு காமிக்கும். ஸோ அது வந்து இந்த ஃபாண்ட்ல அப்படியே வந்து இம்போஸ் பண்ணியிருப்பாங்க. சூப்பராக இருக்கு, ஓகேங்களா? சரி ஃபைன். ஸோ இந்த கேம் வந்து ப்ரீவியஸாக எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்டது 18th June ரிலீஸ் ஆகும் அப்படின்னு. நான் கூட உங்களுக்கு இதை பற்றின ப்ரீவியஸாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். பட் அவங்களோட எல்லா ப்ரெடிக்ஷனுமே பொய்யாகுது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேம் இப்போ தான் பீட்டா வெர்ஷன் வந்திருக்கு. ஸோ பொதுவாக ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஒரு கேம் பீட்டா வெர்ஷன் கொடுத்துருவாங்க. இந்த கேம் எதுக்காக ப்ரீ ரிலீஸ் தனியாகவும் பீட்டா வெர்ஷன் தனியாகவும் பண்ணாங்கன்னு அந்த கம்பெனியிலே ரிவீல் பண்ணல. ஆனால் மேபி ஒரு காரணம் இருக்கலாம். இந்த கம்பெனி ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது கேமுக்கு எவ்வளோ பேர் வந்து யூசர்ஸ் வந்து லைக் பண்ணுறாங்கங்கிறது ஒரு சின்ன டெஸ்டிங்காக பண்ணியிருக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கேம் நம்ம லான்ச் பண்ணனா எவ்வளோ வந்து டவுன்லோட்ஸ் போகுங்கிற ஒரு செக்கிங்காகவும் ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு மந்த்தும், தென் அப்புறம் ஏர்லி ஆக்சஸ் ஒரு மந்த்தும் அவங்க கொண்டு வந்திருக்கலாம், சரிங்களா? ஓகே ஃபைன். ஸோ இது என்னோட ப்ரெடிக்ஷன் தான். ஸோ இப்போது இதனுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்ன அப்படின்னு பார்த்துலாம், சரிங்களா? இது ஆக்சுவலாக ஏர்லி ஆக்சஸ் பில்டு தான். ஓகே, ஸோ பப்ஜி மொபைல் ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு Battleground Mobile India பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பாப்புலரான ஒரு கேமர் சொல்லியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆஃப்டர் லாகிங் வித் யோர் ப்ரீவியஸ் அக்கௌண்ட், சரிங்களா? ஸோ ப்ரீவியஸ் பப்ஜி மொபைல் அக்கௌண்ட்டில் நீங்கள் லாகின் ஆன உடனேவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஹோம் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகுமாமா. ஸோ பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா பப்ஜி மொபைலோட மியூசிக் தான் உங்களுக்கு ப்ளே ஆகும்னு சொல்லியிருக்காங்க. தென் அண்ட் பெஸ்ட் பார்ட் இஸ் டு கெட் ட்ரான்ஸ்ஃபர் யுவர் கேமிங் டேட்டா. ஸோ பார்த்தீங்கன்னா பப்ஜி மொபைலில் இருக்க டேட்டாஸ் அப்படியே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாமாமா. ஸோ நீங்கள் இப்போ எவ்வளோ சிக்கன் டின்னர் எடுத்திருக்கீங்களோ மேபி அதே ப்ராக்ரஸை நீங்கள் திரும்ப கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ 14 சிக்கன் டின்னர் நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னா ஸோ 15, 16, 17, 18 சொல்லிட்டு கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இதில் இன்னொரு ஒரு பிரச்சனை இருக்குது. 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க இந்த கேம் விளாட முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி சொல்லியிருக்காங்க. ஸோ பிகாஸ் ஆஃப் இந்தியன் கவர்மெண்ட்டோட சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் படி பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க இந்த கேம் விளாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு, டியூ டு சம் கண்டென்ட், ஓகேங்களா? அதனால இவங்க வந்து 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க இந்த கேம் விளாடணுமா விளாட வேண்டாமான்னு சொல்லிட்டு சின்ன டிஸ்கஷன் தான் போயிட்டு இருக்கு. ஸோ மேபி எனக்கு தெரிஞ்சு 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க விளாடலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, பீட்டா வெர்ஷன் விளாண்டு பார்த்தாங்க, சரிங்களா? ஓகே கைஸ், ஸோ இதில் எந்த வித மாதிரி வெரிஃபிகேஷனும் உங்களுக்கு கேட்காது. ஜஸ்ட் வந்து நீங்கள் லாகின் பண்ணாலே போதும். உங்களுக்கு வந்து நீங்கள் இந்தியனாக இருந்தாலே வெரிஃபை எஸ், அவ்வளோதான், சரிங்களா? கண்ட்ரியில் நீங்கள் இந்தியா செலக்ட் பண்ணிட்டு எஸ்னா உங்களுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் தேவையில்லை. நீங்கள் அதர் கண்ட்ரி பர்சன் நீங்கள் லாகின் பண்ணி விளையாடுறீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் கேட்பாங்க, சரிங்களா? ஐ மீன் ஒரு ஆத்தென்டிகேஷனுக்கு ஒரு ஐடி ப்ரூஃபே கேட்பாங்க நம்ம அந்த கேமில். ஓகே, ஸோ
இந்த கிராஃப்டான் கம்பெனியோட பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா வந்து Thursday தான் வந்து லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. பீட்டா வெர்ஷன், ஓகேங்களா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க, பீட்டா வெர்ஷன். ஓகே, ஸோ லிமிட்டட் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் மட்டும் தான் இப்போதைக்கு நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம்னு சொல்லுவாங்க. we are able to get access to the game. ஸோ இந்த லிமிட்டட் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் மட்டும் தான் இப்போ வரைக்கும் ஏர்லி ஆக்சஸ் கேமை வந்து விளாட முடியும்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ கிடைச்சவங்களுக்கெல்லாம் உண்மையாகவே லக்கு தான். பிகாஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு அட்லீஸ்ட் இப்போ 20 மில்லியன் டவுன்லோட்ஸ் போயிருக்கு, ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் போயிருக்கு அப்படின்னா மேபி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 lakh பர்சன்ஸ்க்காக கண்டிப்பாக ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ கிடைச்சவங்களுக்கெல்லாம் உண்மையாகவே லக்கு தான். நீங்கள் யாராவது பீட்டா வெர்ஷன் விளாண்டு பார்த்துருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி கைஸ், ஸோ இப்போ OnePlus 7 Pro அப்படின்னு ஒரு மொபைல் வந்து லான்ச் ஆகுது. ஸோ அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா இந்த கேம் விளாண்டு பார்த்துருக்காங்க. எந்த வித லேகும் இல்லாமல் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்காமா, வேற மாதிரி இருக்குங்கிறாங்க டோட்டலாக இந்த கேமு. ஸோ இப்போ இந்த கேம் வந்து என்னென்னத்துக்கெல்லாம் பெர்மிஷன் கேட்குதுங்கிற பார்க்கலாம். ஸோ உங்களோட ஃபோட்டோஸ், கான்டாக்ட்ஸ் அது மாதிரிலாம் கேட்கறதில்ல, ஜஸ்ட் உங்களோட ஃபோனோட ஸ்டோரேஜ் மட்டும் தான் பெர்மிஷன் கேட்குது. நீங்கள் தாராளமாக இந்த கேமை டவுன்லோட் பண்ணி விளாடலாம். காரணம் என்னன்னா உங்களோட ஃபோட்டோஸோ கான்டாக்டோ அவங்க கேட்கறதில்ல, ஓகேங்களா? ஜஸ்ட் உங்கள் PUBG அக்கௌண்ட்டு, உங்களோட PUBG மெயில் ஐடி, நீங்கள் எதை நீங்கள் விளாண்டுட்டு இருந்தீங்களோ அதனுடைய கண்டினியூட்டி தான் இங்கே கொண்டு வந்திருக்கீங்க, சரிங்களா? ஓகே, ஃபைன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆன் டைம்ல கிடைக்கும். ஸோ தமிழில் கற்போம், உலகை வெல்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங், கீப் லேர்னிங், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.